இதில் சார் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அடுத்து இதனோட மேல்முறையீட்டுக்கு போனாங்கன்னா இதிலேருந்து முற்றுமுழுதாக விடுதலையாகாமல் வேணா இருக்கலாம், ஆனால் இந்த ஆயுள் தண்டனையெல்லாம் குறைக்கிறது சட்டத்தில் இடம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது அசம்ப்ஷன் ப்ரிசம்ப்ஷன் நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்லாம் ப்ரூவ்டு பியாண்ட் த டவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விட்னஸஸ் எல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க. நன் ஆஃப் தம் டென்ட் ஹாஸ்டில், யார் ஒருத்தர் கூட வந்து பிறகு சாட்சியாக மாறல, சரியான முறைப்படி விசாரிக்கப்பட்டிருக்கு. சிபிஐ சரியான முறையில் வழக்கு நடத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து இந்த குற்றவாளிகள்லாம் தப்பிக்கிறதுக்கோ தண்டனை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 4 ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. 1 குறைஞ்சா கூட பாக்கி 2 ஆயுள் தண்டனை இருக்கு இல்லையா? அப்போ உள்ள இருந்து தானே ஆகணும். அதான் இம்ப்ரிசன் மீன்ஸ் டில் ஹிஸ் லாஸ்ட் பிரீத், டில் தேர் லாஸ்ட் பிரீத் அப்படின்னு சொல்லியிருக்க போது தே மஸ்ட் பி இன் பிரிசன் தானே, அவங்க சிறையில் தானே இருந்தாகணும். இதில் இந்த குற்றவாளிகளில் ஒருத்தர் திருநாவுக்கரசு வந்து இந்த வழக்கில் கைதாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வெளியிடுறாரு. இதில் நான் மட்டும் இல்லை, பல முக்கிய தலைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆடியோ வெளியானதுக்கு அடுத்த நாளே ஒரு கைது செய்யப்படுறாரு. ஆனாலும் இது குறித்து வேறு சில முக்கிய தலைகள், அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதான் நான் சொன்னேன்ல, பெண்களோட படங்களோடய இருந்த முக்கிய அரசியல் பிரபலங்களோட மகன்கள், இன்னும் எவ்வளோ பேர் அரசியல் தொடர்புடையவங்க வந்து கைது செய்யப்படவே இல்லையே, கைது செய்யப்படலை, அவங்களுடைய வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற குரல் இன்னைக்கு கூட பொள்ளாச்சியில் கேட்குது. இப்போது கூட பொள்ளாச்சியில் கேட்டு இன்னைக்கு கூட ஒரு பேரணி நடந்திருக்கு, இப்போ போராட்டங்கள் நடந்திருக்கு. இது மாதிரி வந்து தப்பிச்சவங்க வந்து ராஜினாமா செய்யணும் அப்படிலாம் சொல்லி போராட்டம் நடந்துட்டு தானே இருக்கு. மேலே எப்படி சார் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க, சிபிசிஐடி விசாரிச்சிருக்காங்க, சிபிஐ விசாரிச்சிருக்காங்க, நீதிமன்றம் விசாரிச்சிருக்கு, இத்தனையும் தாண்டி தப்பிக்கிறாங்கன்னா அது எப்படி? அதான் அந்த நேரத்தில் வந்து அந்த அந்த அரசு இருந்தது இல்லையா, அப்போ வந்து அரசு வந்து சரியில்லைன்னு தானே வழக்கு சிபிஐக்கு போணுச்சு. அப்போது அந்த வழக்கு வந்து சரியான முறையில் விசாரிக்கப்பட்டிருந்தா அவங்களாம் வந்து சிறைக்கு போயிருப்பாங்க, அவங்களாம் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. சிபிஐயும் வந்து அதை வந்து எப்படி அதை அணுகுனாங்க அப்படின்றது தெரியல. அந்த முதல்லேருந்து அவங்களெல்லாம் யார் மீதெல்லாம் குற்றச்சாட்டப்பட்டதோ அந்த லிங்க் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வழக்குக்கும் இவங்களுக்கு தொடர்புடைய லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, அதை வந்து துண்டிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த காவல்துறையும் எவ்வளோ பெரிய என்ஐஏ வந்தாலும் அதை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. ஏதோ வந்து அவங்க வந்து அவங்களுக்கான அந்த அரசியல் பிரபலங்களுடைய மகன்கள், அரசியல் பிரபலங்களுடைய தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு.